இந்த ராணி மாவா இனி இந்த வீட்டு வேலைக்காரி. வீட்டுக்கு வரட்டும், இன்னையில இருந்தே அவளை வேலை வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ராசதி, என்ன வந்து நீ பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா? கார் வந்து சத்தம் கேட்கலையா? பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு, போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. எதுக்கு? என்னது எதுக்கா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணும் ராசதி. எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கா? ஏங்க, அத கல்யாணம் முடிஞ்சிட்டல, உள்ள வர சொல்லுங்க. ஆரத்தி எடுத்தாதான் உள்ள வருவாளோ? ராசதி, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, வீட்டுக்கு நம்ம மருமக வாரா, எப்படி ஆரத்தி எடுக்காம உள்ள கூப்பிட முடியும்? ஆமா, அவ பெரிய மகாராணி, ஆரத்தி எடுக்கலன்னா முடியாது. எதுக்கு ராசதி நீ இப்படி பேசுறா? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு அவள, நான் நல்லா தான் இருக்கேன். இப்பயும் அவள அப்படியே உள்ள வர சொல்லுங்க. ஆரத்தி எல்லாம் என்னால வந்து எடுக்க முடியாது. வேணும்னா நம்ம மகளை போய் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. ராசதி, அவ சின்ன பிள்ளை, எனக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்க தெரியாதுன்னு சொல்றா. நீ தானே பொறுப்பா இதெல்லாம் செய்யணும். எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? போ ராசதி, ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வா. ஏங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தானே ஓடுனா, அங்க அவங்க ஆரத்தி எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்க மாட்டாங்களாக்கோ. இப்ப நம்மளும் ஒரு ஆரத்தி எடுத்தே ஆகணுமா? ராசாத்தி, அங்க ஆரத்தி எடுத்தாவளோ இல்லையோ, நம்ம வீட்டுக்கு நம்ம மகனும் மருமகளும் முதல் தடவையா கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் உள்ள வாராவ. இப்ப கண்டிப்பா நீ வந்து ஆரத்தி எடுத்தே ஆகணும். அதுதான் சம்பிரதாயம், அதுதான் நல்லது. நீங்க வேற ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருங்க. ஆசல் வரைய வரவியலுக்கு உள்ள வர தெரியாது போல. நான் ஆரத்தி எடுத்து கூப்பிட்டாலும் வருவாங்களோ? ராசாத்தி, எதுக்கு இப்படி திடீர்னு விசித்திரமா நடந்துக்கிறியா? அந்த பிள்ளை தானே வேணும் வேணும்னு நீ அவிய வீட்டு வாசல்ல நின்று தவம் கடந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா. இப்பயும் உன் பேச்சு வேற மாதிரி இருக்கு. இப்பதான் நான் சரியா பேசிட்டு இருக்கேன். இனி இப்படிதான் இருப்பேன். அவியல உள்ள வர சொல்லுங்க. ஆரத்தி எல்லாம் எடுக்க முடியாது. ராசாத்தி, மத்தவியலுக்காக பார்க்காத நம்ம மகனுக்காக பாரு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இருக்க கூடாதா? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ எழுந்து வா ராசாத்தி, வந்து ஆரத்தி எடுத்து பிள்ளையில உள்ள கூப்பிடு. அதுதான் நல்லது, அதுதான் முறை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாறான்னு ஒண்ணு சொல்லிருங்க. ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன் நிக்க சொல்லுங்க. சரி ராசாத்தி. அந்த ராணி மகளுக்கு என் கையால ஆரத்தி எடுக்கலன்னா முடியாது. இந்த வீட்டுக்கு போனா அவ ஆத்தக்காரியை நீ உட்கார்ந்து கூட சொல்ல மாட்டா. இவள நான் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடானுமா. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவ கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சீன் போட்டா. என் மவன்கிட்ட போன் ஒழுங்கா பேசல. என் மவன் கூப்பிட்ட இடத்துக்கு வரல. இவளுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும் போல. எப்ப இவெல்லாம் என் வீட்டுக்கு வருவா, இவ குடுமையை பிடிச்சு ஆயலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவர் என்னடானா முத நாளே போய் வாசல்ல நின்று அழைச்சிட்டு வாங்காரு. தாளை எழுத்து இந்த ஒரு தடவை தான். இதுக்கப்புறம்லாம் இவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதான் இந்த ராணி வரைக்கும் கேட்கணும். கேட்க வைக்க. கார்த்தி பாப்பா. அம்மா, நீங்க ஏமா பாதியிலே வீட்டுக்கு வந்துட்டீங்க? நீங்களும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. கார்த்தி, இங்க வந்து எல்லா ஏற்பாடு பண்ணணும்லப்பா. ஆர்த்தி எல்லாம் எடுக்கணும், அதான் நாங்க இங்க வந்துட்டோம். சரிம்மா. கார்த்தி, அப்படியே நில்லுப்பா, அம்மா ஆரத்தி எடுப்பா. சரிங்கப்பா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவன் கண்ணு, நின்னு பார்த்தவ கண்ணு, உத்து பார்த்தவ கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகட்டும். கார்த்தி, அம்மா இது கொண்டு போய் முச்சந்தில ஊத்திட்டு வரேன்ப்பா. நீ உள்ள போ. சரிங்கம்மா. மருமகளே, உள்ளவாமா, வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. கார்த்தி, கூட்டு வாப்பா. சரிங்கப்பா. என்ன எல்லாரும் நின்னு முழிச்சிட்டே இருக்கிய? கார்த்தி, மாலையில கழட்டி வைப்பா. சரிங்கம்மா. எம்மாடி மருமகளே. அத்தை. போமா, போய் பாலை காய்ச்சி எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. மேடம், வீட்டுக்கு வந்த மருமகளை முதல்ல விளக்கேத்த தானே சொல்லுவாவ. நீங்க காப்பி போட சொல்றீங்க. விளக்கு ஏத்துறதோ அடுப்பு ஏத்துறதோ எங்க வீட்டுல ஒண்ணுதான். அதனால முதல்ல போய் அடுப்பு ஏத்தட்டும். அதுக்கு பிறகு மத்ததெல்லாம் பாத்துக்கிடலாம். நான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரும்போது என் மாமியார் இப்படிதான் சொல்லி தந்தாவே. அதேதான் நான் என் மருமகிட்ட சொல்லியே. எம்மாடி மருமகளே, போய் அடுப்பை பத்த வச்சு எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. ஏய் ஷில்பா, எல்லாம் எங்க இருக்குன்னு அவளுக்கு காமிச்சு கொடுப்போம். சரிங்க மேடம். அம்மா, நான் என்ன பண்ணணும்? கார்த்தி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா. அவ காப்பி போட்டு எடுத்துட்டு வருவா. சரிங்கம்மா. ராசாத்தி, ஷில்பா சொன்னது கரெக்ட் தானே? எல்லாரும் விளக்கேத்து தானே சொல்லுவாவ. நீ எதுக்கு அடுப்பு பத்த வைக்க அனுப்பி விட்டுருக்கா? ஏங்க, ஆக மொத்தத்துல ஏதாவது ஒண்ணு பத்த வைக்கணும், அவ்வளவுதானே. முதல்ல அடுப்பே பத்த வைக்கட்டும். ஏன்னா அவ இனி இந்த வீட்டுல இருக்க வேண்டிய இடமும் அதுதானே. என்ன சொல்றா? இல்லங்க, பொம்பளைனாலே பொதுவா அடுப்பங்கரையில இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து எடுத்து பாத்துக்கிடணும்ல. அததான் சொன்னேன். வீட்டுக்கு வந்த மருமக முதல்ல அடுப்பை பத்த வச்சா வீட்டுல எப்பவுமே அன்னபூர்ணி நிறைஞ்சு இருக்குமா. அதுக்கு தாங்க அவளை அடுப்பை பத்த வைக்க சொன்னேன். எனக்கு இதை சொல்லி தந்ததே உங்க அம்மா தான். அப்படியா? ஆமாங்க,
அப்படியா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையே. நேத்து என்ன சாப்பிட்டேன்னு இன்னைக்கு நீங்க மறந்துடுவீங்க. நீங்களா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சிருக்க போறிய? கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காது. வீட்டுக்கு வந்தவொடனே நான் அடுப்பை பத்த வச்சேனா இல்ல விளக்கு பத்த வச்சேனாங்கிறதா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்க போகுது. இல்ல ராசாத்தி, நீ அப்ப என்னத்த பத்த வச்சியான்னு தெரியல. ஆனா இப்ப எல்லாரும் விளக்கு தானே ஏத்தியாவ. இப்ப எல்லாரும் செய்யறது சரி இல்லங்க. அந்த காலத்துல செஞ்சதுதான் சரி. நம்மள பாத்தியலா இன்னும் பிரியாம நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வீட்ல ஒரு கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கோம். எல்லாத்துக்கும் அன்னைக்கு நான் அடுப்பை பத்த வச்சதுதான் காரணம். அதனால நான் என்ன செஞ்சாலும் அதுல நீங்க கொஞ்சம் தலையிடாதங்க. நான் எது செஞ்சாலும் சரியாதான் செய்வேன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. சரி ராசாத்தி. போங்க, ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. காபி போட்டு தருவா நம்ம மருமக, குடிங்க. சரி ராசாத்தி. நீ என்ன முடிச்சிட்டே நிக்க? உள்ள போ. சரிம்மா. வந்த மதனாலே அதை எதுக்கு செய்யா இதை எதுக்கு செய்யான்ல கேட்காரு இவரு. நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் இப்ப அவளுக்கு மாமியாரு. நான் நில்லுன்னு சொன்னா நிக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். அவ்வளவு அதிகாரமும் இப்ப என் கையில இருக்கு. இவர் என்னடானா ஒரு காபி போட சொன்னதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுட்டு போறாரு. இது சரி வராது. முதல்ல இவர் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பி விடணும். அப்பதான் இங்க நான் நினைச்சபடி எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். வந்த உடனே எதுக்கு காஃபி போட சொல்றாங்க? ஒருவேளை இது ஒரு சம்பிரதாயமா இருக்குமோ? எனக்கு வேற காஃபி போடவே தெரியாதே. ஆனா நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றது? பேசாம யூடியூப்ல எப்படி காஃபி போடுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி போட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம். அதான் இவங்க வீட்லயும் வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பா வேற எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. இது சும்மா பால் காய்ச்சி காஃபி போடுறது ஒரு சம்பிரதாயமா தான் இருக்கும். யூடியூப்ல பார்த்தே நம்ம செஞ்சிடலாம். என்ன பாப்பா நின்னு முழிச்சிட்டே இருக்கா? உனக்கு காபி போட தெரியுமா தெரியாதா? அது தெரியாதுக்கா. நினைச்சேன் உங்க வீட்டுலதான் ஒரு கஷ்டமும் இல்லையே, எல்லாத்துக்கும் வேலைக்காரவிய வச்சிருக்காவளே. அதனால உன்னை அடுப்பாங்கிற பக்கமே விட்டுருக்க மாட்டாவ, அப்படித்தானே? ஆமாக்கா. நான் காபி போட்டு தரட்டுமா? வேண்டாக்கா, நானே செய்யறேன். உனக்கு தான் தெரியாதுல பாப்பா, நான் செஞ்சு தரேன். இல்லக்கா, இது ஒருவேளை ஒரு சம்பிரதாயமா கூட இருக்கலாம்ல. நானே செய்யறேன்க்கா. நீங்க பால் பாக்கெட் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? பாப்பா இப்படி எல்லாம் ஒரு சம்பிரதாயமே கிடையாது. இத நான் புதுசா தான் கேள்விப்படியே. பொதுவா வீட்டுக்கு வந்த மருமகளை விளக்கேத்த சொல்லுவாவ. பாலும் பழமும் இவியதான் செஞ்சு வச்சு கொடுப்பாவ. ஆனா இங்க நீ வந்த உடனே காபி போடுன்னு சொல்லியாவ. இது எப்படி சம்பிரதாயமாவும்? அக்கா, பால் காய்க்கிறது ஒருவேளை சம்பிரதாயமா இருக்கலாம்ல. நீங்க என்ன புது வீட்டுக்கா வந்திருக்கீங்க? பால் காய்க்கிறது சம்பிரதாயமா இருக்கிறதுக்கு. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை. அதனாலதான்க்கா ஃபர்ஸ்ட் காஃபி போட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னமோ ஏதோ பாப்பா, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்க. நீ நினைக்கிற அளவுக்கு இந்த ராசாத்தி மேடம் அவ்வளவு நல்லவியே இல்லை. என்னக்கா சொல்றீங்க? ஆமா பாப்பா, ரொம்ப நல்லவியெல்லாம் கிடையாது. நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறதுக்கு பாரு. ஏன்னா மொத நாளே உன்னைய அடுப்பங்கரைக்கு அனுப்பிட்டாவே. அதுக்குதான் சொல்லியே. நான் இப்படி சொன்னேன்னு யாருக்கிட்டே சொல்லிடாத பாப்பா. அப்புறம் என்னையும் வேலையை விட்டு துரத்திடுவாவ. சரிக்கா. நான் போய் பால் பாக்கெட் எடுத்துட்டு வரேன். சரிக்கா, எடுத்துட்டு வாங்க. இந்த அக்கா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? நானும் எவ்வளவு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், முதல்ல விளக்கு தான் ஏத்த சொல்லுவாங்க. ஆனா இவங்க ஏன் காஃபி போட சொல்றாங்க? ஒரு சமயம் இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ? இவங்க அவ்வளவா நல்லவங்க இல்லையோ? சரி, முத நாளே எதுவுமே கேட்க வேண்டாம், அவங்க சொல்றதெல்லாம் செய்வோம். அத்தை, இந்தாங்கத்த காஃபி எடுத்துக்கங்க. எம்மாடி மருமகளே, நீயா இது? அப்படியே உங்க அம்மையை பாக்குற மாதிரியே இருக்குமா? ஆமாத்த, நான் எங்க அம்மா மாதிரி தான் இருக்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியா? அப்படியே உங்க அம்மா வந்து நின்னு காபி குடுக்கற மாதிரியே இருக்குமா மருமகளே? சரித்த, காஃபி எடுத்துக்கோங்க. சரிம்மா. அத்தை, மத்தவங்களாம் எங்க இருக்காங்க? மத்தவங்களா அவங்க ரூம்ல இருப்பாவமா. நீ கொண்டு போய் அவிய ரூம்ல காப்பியை குடு. அப்படியே வீட்டையே சுத்தி பாருமா. சரித்த. நீயும் காப்பி குடிச்சுக்க. சரித்த. எல்லாருக்கும் காப்பி குடிச்சிட்டு நீயும் காப்பியை குடிச்சிட்டு வா. அப்புறம் அத்தை என்ன பண்றதுன்னு சொல்றேன், சரியாம்மா? சரிங்கத்த. போமா, போய் எல்லாருக்கும் காப்பி கொடுத்துட்டு வா. சரிங்கத்த. என்ன சொன்னாலும் சரிங்கத்தேன்னு சொல்லியாலே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வேலை வாங்கும் போது அந்த ராணியவே வேலை வாங்குற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த ராணியே எனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வந்த மாதிரி தோணுது. இருக்கட்டும், அவளையும் ஒரு நாள் வேலை வாங்க தானே போறேன். ஒரு நாள் மட்டுமா வாங்க போறேன்?
இனி அவ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் காபி போட்டு எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவேன். எப்படினாலும் எனக்கு பயந்துட்டு நீ அவன் ஓடிதானே ஆகணும். வீட்டுக்கு போனா காபி குடிக்கிறேன்னு கூட கேட்க மாட்டான் அந்த ராணி. ஏன் வந்தா எதுக்கு வந்தா நான் பிஸியா இருக்கேன்பா. இனி நான் போனா நீ மரியாதையா தானே நடத்தணும். நடத்தலனா மவ இங்க வாழ மாட்டான்னு அவளுக்கே தெரியும். இனிதான் இருக்கு இந்த ராணிக்கு கச்சேரி. அத்தை. என்னம்மா எல்லாருக்கும் காபி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் த. சரிம்மா போய் சேலை மாத்து. அழுக்காயிர போது அப்படியே மடிச்சு வைமா. சேலையில தண்ணியில போட்டு துவைக்க கூடாது. ட்ரை வாஷ் தான் பண்ணணும் சரியா? சரிங்க த. என் மகன் ரூம்ல பீரோ இருக்கும். அதுல போய் உன் நகையெல்லாம் கழட்டி வச்சிரு. என்ன ஒரு செயின் இல்லனா 2 செயின் போட்டுக்க போதும் சரியா? கழுத்து முழுக்க எப்பவுமே இப்படி நகை போட்டு சுத்தணும்னு அவசியம் இல்லை. அத்தை அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்காச்சு எல்லா நகையும் போட்டுக்கன்னு சொன்னாங்க அத்தை. ஏன் எதுக்கு? யாராவது வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போயிருவாங்கன்னு? இல்லத்த, கல்யாணம் ஆன புதுசுல நிறைய பேர் உன்னை பார்க்க வருவாங்க, அதனால நகையெல்லாம் போட்டுக்கன்னு சொன்னாங்க. இங்க யார் வர போறா? அதான் மண்டபத்துல எல்லாரும் வந்துட்டு போயிட்டாவல்ல. வீட்டுக்குள்ள யாரும் வர மாட்டாவ. அதனால நீ இப்ப என்ன பண்ற? ரூம்ல போய் எல்லா நகையும் கழட்டி வச்சிரு. வாங்கிட்டு ஏதாவது நைட்டு கீட்டு இருந்தா மாத்திக்க. நைட்டியா? அம்மா கொஞ்ச நாளைக்காவது வீட்டுக்கு போய் பட்டு புடவை கட்டிக்கமான்னு சொன்னாங்க. எதுக்கு பட்டு புடவை கட்டிட்டு வீட்டுல இருக்கணும்? இல்லத்த, கோயிலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க, அதனால அப்ப போயிட்டு அவசர அவசரமா ரெடி ஆக கூடாது, எப்பவுமே நீ ரெடியா இருக்கணும்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் நம்ம எங்கேயுமே வெளியே போக மாட்டோமா, எப்பவுமே வீட்டுல தான் இருப்போம். அதனால நீ இப்ப என்ன பண்ற? போய் நைட்டியை மாத்திட்டு வர. அதுக்கு பிறகு ராத்திரிக்கு சமைக்க வேண்டி இருக்கு. நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் சரியா? என்னது ராத்திரிக்கு சமைக்கணுமா? நானா? ஆமாமா, நீ தானே இந்த வீட்டு மருமக. இனி எல்லாத்தையும் நீ தான் பொறுப்பா பாத்துக்கிடணும். நீ தான் சமைக்கணும், நீ தான் பெருக்கணும், நீ தான் துவைக்கணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்க கூடாது. நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். வேலை செய்யறதுக்காக தான் நீ நைட்டியே மாத்திட்டு வர சொன்னேன். சேலையை கட்டிட்டு இப்படி நகையை போட்டுட்டு உன்னால வேலை செய்ய முடியுமா? போமா, எல்லாத்தையும் மாத்திட்டு நைட்டி எடுத்து போட்டு வா. வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன வேலைத்த? அதான் இப்ப சொன்னேல, ராத்திரிக்கு சமைக்கணும்னு. அந்த வேலை தான். போய் மாத்திட்டு வா. என்ன சமைக்கணும்னு சொல்றேன். அத்தை, எனக்கு அவ்வளவா சமைக்கலாம் வராதுத்த. நான் காஃபியை யூடியூப்ல எப்படி போடணும்னு பார்த்து தான் போட்டேன். அது மட்டும் இல்ல, உள்ள ஒரு அக்கா இருக்காங்களே, ஷில்பாக்கா, அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. காபி போடுறதுக்கே அவ ஹெல்ப் பண்ணாலும்? இல்லத்த, நான் தான் காஃபி போட்டேன், அவங்க எல்லா பொருளும் எடுத்து தந்தாங்க. இப்பயும் அதே மாதிரி அவ எல்லா பொருளையும் எடுத்து தருவா. நீ யூடியூப பாப்பியா இல்ல உங்க அம்மைக்கு போன் போட்டு கேப்பியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ராத்திரி நீ தான் சமைக்கணும், நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். புரியுதா? 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகணும். சரிங்க அத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே கேட்டுட்டு உடனே போய் செய்யணும். அது தெரியாது இது தெரியாதுலாம் சொல்லக்கூடாது. சரிங்க அத்தை. போய் சீக்கிரமா வேலையெல்லாம் முடி. 8 மணிக்கு நாங்க சாப்பிட வந்து உட்காருவோம். சாப்பாடுலாம் ரெடியா இருக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லத்த. என் புருஷன் நைட்டுக்கு சப்பாத்தி தான் சாப்பிடுவாவ. அவங்களுக்கு சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் செஞ்சிரு. அப்புறம் என் மகன் தோசை தான் சாப்பிடுவான். அவனுக்கு தோசை சுட்டு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இவ்வளவு வச்சிரு. நான் இட்லி தான் சாப்பிடுவேன், எனக்கு இட்லியை வச்சிரு. நான் சாப்பிடுறதுக்கு சேர்த்து சட்னி சாம்பார்லாம் வச்சிரு சரியா? இவ்வளவு செய்யணுமா? ஏன் உங்க வீட்ல ஒரு ஐட்டம் தான் செய்வாங்களோ? இல்லத்த, 2-3 ஐட்டம் இருக்கும். இங்கேயும் அப்படிதான் 2-3 ஐட்டம் இருக்கும். எல்லாத்தையும் நீ தான் இனி செய்யணும். வேலைக்காரி ஒரு வாரம் லீவு. நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிடணும். புரியுதா? போய் வேலையை பாரு. 8 மணிக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும். இப்பதுல இருந்து செய்ய ஆரம்பிச்சாதான் செய்ய முடியும். அத்தை, என்ன? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னல. உங்க அம்மா இது கூடவா சொல்லி தரல? என்னதான் சொல்லி தந்தாவளோ? யூடியூப பார்த்து செய்யின்னு சொன்னேல, போய் செய். அது வந்துட்ட, இவ்வளோ நேரம் அங்கே ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு இருந்தோமா, காலெல்லாம் வலிக்குது, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குத்த. அதனால இவ்வளோ ஐட்டம் என்னால் செய்ய முடியாதுன்னு தோணுதுத்த. ஓஹோ அப்படியா? வந்த முத நாளே ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டியோ? சீச்சி இல்லத்த, என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். இங்க பாரு, உன்னால முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல. செய்யணும்னு சொல்றேன் அவ்வளவுதான். போய் நான் சொன்னதெல்லாம் செய். சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கணும். எந்த யூடியூப் சேனல் பாப்பியான்னு தெரியாது, உங்க அம்மாட்ட போன் போட்டு கேப்பியான்னு எனக்கு தெரியாது. சொன்ன டைம்க்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும். டேஸ்டாவும் இருக்கணும் சொல்லிட்டேன். போ, டக்குனு வேலையை பாரு. நின்னு முழிச்சிட்டே இருக்காத. சரிங்கத்த. என்ன பிள்ளை வளர்த்திருக்கா அந்த ராணி? காபி கூட போட தெரியாதா இவளுக்கு? காபி போடுறதுக்கு யூடியூப் சேனலை பார்த்து போட்டாலாம். இதெல்லாம் விளங்குறதுக்கா? கட்டி கொடுக்காம புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கணுமே. ஒரு அறிவு இல்ல அந்த ராணிக்கு. வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டியதானே?
இனி என் வீட்டுக்கு